புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியாக இருந்தாலும் மெசேஜ் பெரிய அளவில் எல்லாரையும் சிந்திக்க வைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன கதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ஃப்ரெட் நோபல், இந்த பேர் நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உலக அளவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பரிசு, நோபல் பரிசு அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இதை நிறுவியவர் ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவர். இவருக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது? இந்த வரலாற்று சம்பவத்தை தான் இன்றைக்கி நாம் குட்டி ஸ்டோரியில் சிந்திக்க போகிறோம். ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. டைனமைட் மாதிரியான மிக முக்கியமான வேதிப்பொருட்களை கண்டுபிடிச்சவர். கரெக்டாக எல்லாருக்கும் புரியணும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய குண்டு, அணுகுண்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆட்டம் பாம்குள்ளேயும் அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற வெடிகுண்டுகள் இதுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய டைனமைட் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அந்த வேதிப்பொருளை கண்டுபிடிச்சவர் ஆல்ஃப்ரெட் நோபல். அது மட்டும் இல்லை, அதை தவிர நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. ஒரு நாள் அவர் அதிகாலையில் எழுந்துக்கிற வழக்கம் பெரியவங்க எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எழுந்திரிச்சு அவருடைய ரொட்டீன் வாழ்க்கை, அதுக்கான வேலைகள் அப்படி தொடங்கிட்டே போனார். வாக்கிங் போனார், வெளியில் போயிட்டு வந்தார். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு. ரொம்ப கேஷுவலாக கையில் ஒரு காஃபியை எடுத்துகிட்டு வந்து நியூஸ் பேப்பரை விரித்து அப்படியே படிச்சுட்டே இருந்தார். டெய்லி படிக்கிற மாதிரி தான் கேஷுவலாக படிக்க ஆரம்பித்தா, அன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது. பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியல, ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்படி என்ன நியூஸ்ன்றீங்களா? டைனமைட் மாதிரியான வெடிகுண்டு மருந்து கண்டுபிடிச்சவருக்கு அதை விட பெரிய ஷாக் என்னென்னா, ஆல்ஃப்ரெட் நோபல் இறந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்தது. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை அவரே தினசரி பேப்பரில் அவரே படிக்கிறாரு. எவ்வளோ பெரிய பேரதிர்ச்சியான விஷயமா இருக்கும் அது. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அதில் முக்கியமான ஒரு வாசகம் அவரை ரொம்பவே சிந்திக்க வச்சுது. என்ன வாசகம் அப்படின்னா, ஆல்ஃப்ரெட் நோபலுடைய வாழ்க்கையை பற்றி அதில் ஒரு பெரிய ஒரு ஃபுல் பக்கத்துக்கே எழுதியிருந்தாங்க. அதை அவர் படித்து பார்த்துட்டே இருந்தவர். பார்த்தா எல்லாம் சரியாக தான் எழுதியிருக்காங்க. அவருடைய பிறப்பிலிருந்து வளர்ப்பு, படிப்பு, அதுக்கப்புறம் அவர் செஞ்ச சாதனைகள், எல்லா கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப விரிவாக எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வரி இருந்துச்சாம், டைனமைட் மாதிரியான மிக மோசமான விளைவை தரக்கூடிய ஒரு வேதிப்பொருளை, வெடிகுண்டு மருந்தை கண்டுபிடித்த ஒரு மரண வியாபாரி இன்று மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு இருந்துச்சாம். இந்த வெடிமருந்து எதுக்கு? அழிவுக்கு தானே பயன்படுது. எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் போருக்கு தானே பயன்படுது. அதனால் அந்த செய்தித்தாளில் அந்த கட்டுரையை எழுதியிருந்தவர் கடைசியில் இந்த வாசகத்தை எழுதிட்டார். ஆல்ஃப்ரெட் நோபல் ரொம்ப படித்தவர் தான், மிகப்பெரிய திறமைசாலி தான், விஞ்ஞானி தான். அப்படின்னாலும் அவரை இந்த ஒரு வாசகம் ரொம்ப பாதிச்சுது. நம்ம எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் செஞ்சுருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், எவ்வளவோ அறிவாளின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனாலும் கூட நம்மளை இந்த உலகம் ஒரு மரண வியாபாரி அப்படி தானே சொல்லுது. இனி நிஜமாவே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம உயிர் போகும். இதே மாதிரி ஆல்ஃப்ரெட் நோபல் பாஸ்ட் அவே அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரத்தான் போகுது. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த வாசகம் திரும்ப வரக்கூடாது. எந்த வாசகம்? ஒரு மரண வியாபாரி மரணித்து விட்டார் அப்படிங்கிற இந்த வாசகம் மறுபடியும் நம்மை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினார். அந்த நொடியில் அவர் கொண்டு வந்தது தான் நோபல் பரிசு. இந்த டைனமைட் மாதிரியான அழிவுக்கு உள்ள பொருட்களை தவிர, உண்மையாக சொல்லப்போனால் இந்த வேதிப்பொருட்கள் அழிவுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆக்க சக்திகளுக்கும் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கும் அது அடிப்படையாக தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் பல பேருக்கு நேர்மறையான பார்வையை விட இது மாதிரி எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய அந்த செய்திகள் தானே அதிகமாக போய் மனசில் பதியுது. அதனால் இந்த வேதிப்பொருளை பற்றிய ஒரு பயம் எல்லாருக்குமே உண்டு. அதை கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறதுனால ஆல்ஃப்ரெட் நோபலினுடைய மற்ற சாதனைகள் எல்லாத்தையுமே இந்த உலகம் மறந்து போயிருந்துச்சு. ஆனால் ஆல்ஃப்ரெட் நோபல் தன் மீது இருந்த அந்த வருத்தத்திற்குரிய அடையாளத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால தான் நோபல் பரிசு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் அறிவித்து உலகத்தில் எங்கேயெல்லாம்
விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மிகச்சிறப்பாக மனிதகுலத்துக்கு பயன்படக்கூடிய அந்த சாதனைகள் யாரெல்லாம் செய்தாலும் அவர்களுக்கு கோடிக்கணக்கான மதிப்பான ரூபாய்களும் மிகப்பெரிய நோபல் அப்படிங்கிற விருதும் கொடுக்கப்படணும் அப்படின்னு நோபல் பரிசை நிறுவினார். அதில் முக்கியமாக அவர் செய்த பணி என்ன அப்படின்னா, வெறும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு மட்டும் இருந்த அந்த நோபல் பரிசினை முத்தாய்ப்பா ஒரு விஷயத்துக்கு முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சார். எதுக்கு? உலக சமாதானத்திற்கு. யாரெல்லாம் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்து அல்லது உலகத்தை அழிவின் பக்கம் கொண்டு போகக்கூடிய போரை தடுத்து நிறுத்தி சமாதானத்திற்கான முயற்சி செய்து அதிலே சாதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும். இலக்கியம், அறிவியல் மட்டும் இல்லை, சமாதானத்திற்கும் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி நோபல் பரிசை அறிவித்தார். இப்போ சொல்லுங்க, நோபல் பரிசு அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம இந்தியாவில் இங்கே வந்து சேவை செய்த அன்னை தெரசா அவர்கள் இந்த பரிசை வாங்கினாங்க. எதற்காகனா மனித குலத்துக்கு அவங்க பண்ணின அந்த சேவைக்காகவும் உலக சமாதானத்திற்காக அவர்கள் செய்த தொண்டிற்காகவும் தான். தன் மீது சொல்லப்பட்ட ஒரு எதிர்மறையான அடையாளத்தை தன்னுடைய சிந்தனையின் மூலமாக, நல்ல செயலின் மூலமாக இந்த உலகத்தில் நினைவிலே இருந்து அதை மாற்றிவிட்டு நோபல் பரிசு என்று சொன்னாலே அது மிகப்பெரிய சாதனைகளுக்கும் உலக சமாதானத்திற்குமானது என்று எல்லார் மனதிலும் பதிய வைத்தார் ஆல்ஃபிரட் நோபல். இது மாதிரி உலகம் நம்மை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்முடைய செயலால் அதை மாற்ற முடியும் என்று நமக்கு நிரூபித்திருக்கின்றார். சிந்திக்கலாமே.